தலைவர் கேப்டனுடைய 2ஆம் ஆண்டு குரு பூஜை வருகின்ற 28/12/25 நடைபெறவுள்ளது. அதனை ஒட்டி தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களை நேரில் சந்தித்து அழைப்புகளை கொடுத்திருக்கோம். இதே போல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கும் எங்களுடைய இந்த அழைப்புகளை நேரடியாக கொடுக்க உள்ளோம். இன்றிலிருந்து அரசியல் சார்ந்த ஏதேனும் பேசப்பட்டதுங்களா இன்னைக்கு? இல்லை, இன்னைக்கு வேற விஷயம் கிடையாது. அவங்க கட்சியில் நிறைய பேர் நிர்வாகி உள்ள இருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒண்டி தலைவருடைய குரு பூஜைக்கு அழைப்பு கொடுத்தோம். வேற இதை பற்றி பேசிக்கலாம். நேற்று முன்தினம் பியூஷ் கோயல் வந்தப்ப கூட தேமுதிகவிற்கு அந்த கூட்டணியில சில தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்ற தகவல்லாம் வெளிவந்திருந்தது. இல்லை, இதை பற்றி எங்களுடைய பொதுச் செயலாளர் திரும்பி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று நடந்த பத்திரிகா சந்திப்பில் தெளிவாக கூறியுள்ளார். அதை பற்றி மீண்டும் நம்ம பேச வேண்டாம். இந்த நேரத்தில் எல்லா கட்சிக்கும் கொடுக்க போகிறோம். எல்லா தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியும் கொடுக்க போகிறோம். தமிழக முதலமைச்சருக்கும் சற்று நேரம் சென்று நேரில் கொடுக்க போகிறோம். இல்லை, குரு பூஜை என்றது தலைவருடைய எங்களுடைய தொண்டர்கள் அனைவரும் எங்களுடைய தலைவரை குருவாக ஏற்று தமிழகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான எங்களுடைய தொண்டர்கள் அன்று காலை 5 மணிலிருந்து தமிழகத்தில் அனைவரும் வர போகிறாங்க. தலைவருடைய கோயிலில் 10 எல்லாம் அவருடைய அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. வரவங்க அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்று நிகழ்ச்சி பாட்டு கச்சேரி எல்லாமே இருக்கு. அதில் காலையில் சார், கடந்த ஆண்டு பேரணியாக போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இஷ்யூக்கு அப்புறம் தான் நம்ம பேரணியாக போய் அஞ்சலி செலுத்துறோம். இந்த முறை பேரணிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. பேரணி நம்ம பிளான் பண்ணல. இந்த வாட்டி குரு பூஜை காலைல 7 மணிக்கு 6 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சார், இவர் வரேன்னு சொல்லி இல்லை, பத்திரிக்கை கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம உடனே சொல்ல முடியாது இல்லையா. எல்லாமே அவங்க பார்த்து அவங்களுடைய டைம் எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. அவங்க எல்லா தலைவரும் வருவாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி, தேங்க்யூ. தலைவர் கேப்டனுடைய 2ஆம் ஆண்டு குரு பூஜை வருகின்ற 28/12/25 நடைபெறவுள்ளது. அதனை ஒட்டி தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களை நேரில் சந்தித்து அழைப்புகளை கொடுத்திருக்கோம். இதே போல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கும் எங்களுடைய இந்த அழைப்புகளை நேரடியாக கொடுக்க உள்ளோம். இன்றிலிருந்து அரசியல் சார்ந்த ஏதேனும் பேசப்பட்டதுங்களா இன்னைக்கு? இல்லை, இன்னைக்கு வேற விஷயம் கிடையாது. அவங்க கட்சியில் நிறைய பேர் நிர்வாகி உள்ள இருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒண்டி தலைவருடைய குரு பூஜைக்கு அழைப்பு கொடுத்தோம். வேற இதை பற்றி பேசிக்கலாம். நேற்று முன்தினம் பியூஷ் கோயல் வந்தப்ப கூட தேமுதிகவிற்கு அந்த கூட்டணியில சில தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்ற தகவல்லாம் வெளிவந்திருந்தது. இல்லை, இதை பற்றி எங்களுடைய பொதுச் செயலாளர் திரும்பி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று நடந்த பத்திரிகா சந்திப்பில் தெளிவாக கூறியுள்ளார். அதை பற்றி மீண்டும் நம்ம பேச வேண்டாம். இந்த நேரத்தில் எல்லா கட்சியும் கொடுக்க போகிறோம். எல்லா தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியும் கொடுக்க போகிறோம். தமிழக முதலமைச்சருக்கும் சற்று நேரம் சென்று நேரில் கொடுக்க போகிறோம். இல்லை, குரு பூஜை என்றது தலைவருடைய எங்களுடைய தொண்டர்கள் அனைவரும் எங்களுடைய தலைவரை குருவாக ஏற்று தமிழகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான எங்களுடைய தொண்டர்கள் அன்று காலை 5 மணிலிருந்து தமிழகத்தில் அனைவரும் வர போகிறாங்க. தலைவருடைய கோயிலில் 10 எல்லாம் அவருடைய அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. வரவங்க அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்று நிகழ்ச்சி பாட்டு கச்சேரி எல்லாமே இருக்கு. அதில் காலையில் சார், கடந்த ஆண்டு பேரணியாக போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இஷ்யூக்கு அப்புறம் தான் நம்ம பேரணியாக போய் அஞ்சலி செலுத்துறோம். இந்த முறை பேரணிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. பேரணி நம்ம பிளான் பண்ணல. இந்த வாட்டி குரு பூஜை காலைல 7 மணிக்கு 6 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சார், இவர் வரேன்னு சொல்லி இல்லை, பத்திரிக்கை கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம உடனே சொல்ல முடியாது இல்லையா. எல்லாமே அவங்க பார்த்து அவங்களுடைய டைம் எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. அவங்க எல்லா தலைவரும் வருவாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி, தேங்க்யூ.